வணக்கமகளே. புதுக்கோட்டை அருகே அலகம்பாள்புரத்தில் வசிக்கிறது ஆறுமுகத்தின் குடும்பம். மகன்கள், பேரன் பேத்திகள், கொள்ளுப்பேரன் கொள்ளு பேத்திகள், அழகான கூட்டு குடும்பம். ஆறுமுகத்திற்கு பிறந்த 3 மகன்கள், ஒரு மகள் என 4 பேருமே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். பார்வையற்ற தன்னுடைய மூத்த மகனான சிதம்பரத்திற்கு தன் உடன் பிறந்த தங்கை மகளான பெரிய நாயகியை தான் திருமணம் செய்து வைத்தார். பார்வையற்ற தன் மாமன் மகன் சிதம்பரத்தை பெரிய நாயகி இன்று வரையிலும் ஒரு குறையில்லாமல் பார்த்து வருகிறார். அதோடு கணவரின் தம்பிகளுக்கும் சாப்பாடு போடுவதோடு தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறார். பார்வையற்ற சகோதரர்கள் 3 பேராலும் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையில் வேறு வழியின்றி கூட்டு குடும்பத்தை வழிநடத்தும் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்ட பெரிய நாயகி கூலி வேலை, வீட்டு வேலைகளுக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றியும் வந்தார். வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 10 பேருக்காக உலை கொதிக்க வேண்டும். கொரோனா ஊரடங்கு சமயத்தில் பெரிய நாயகிக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. சிதம்பரத்திற்கு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை வைத்து மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது அந்த கூட்டு குடும்பம். பெரிய நாயகியிடம் பேசினோம். அண்ணனின் மூத்த மகனான சிதம்பரத்தை நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலும் வந்துச்சு. முதல்ல பார்வை இல்லாதவங்களால நான் எப்படி சமாளிக்க முடியும்னு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. ஆனால் நாமளே கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் முன் வந்தேன். அதனால் அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுச்சு. பார்வை தான் தெரியாது, ரொம்ப தங்கமான மனசு என் வீட்டுக்காரருக்கு. என்னை எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படுத்த மாட்டார். அதனாலேயே இன்னும் அவரை நான் நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணும். என் வீட்டுக்காரருக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்குள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தினமும் கடவுளை வேண்டிக்குவேன். அதன்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு 3 குழந்தைகளும் பிறந்தாங்க. வீட்டுக்காரோட தம்பிங்க 2 பேருமே கண்ணு தெரியாதவங்க தான். நான் அண்ணியாக இருந்தாலும் என்னை அம்மா மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் சாப்பாடு, தேவையான உதவிகளை செய்து கொடுப்பேன். அவங்க 2 பேரும் எங்களோட பிள்ளைங்க மேலே உசுராக இருப்பாங்க. அம்மா பக்கத்திலேயே இருப்பதால் எனக்கு ரொம்பவும் ஆதரவு. 2 மகன்களில் ஒரு மகனுக்கு கல்யாணமாகி தனியாக போயிட்டான். பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையோட எங்கள் வீட்டில் தான் இருக்கா. மாப்பிள்ளை ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனால் ரொம்ப நல்ல மனசு. அதனால தான் அவரை எங்களோட மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். மாப்பிள்ளை தையல் வேலை பார்த்து அதில் கிடைக்கிற வருமானத்தை எனக்கு உதவியாக குடும்பத்துக்கு கொடுப்பாரு. கணவர், அவங்க தம்பிங்க 3 பேரும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு ஒத்தாசையாக இருந்தாங்க. இப்போ அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. நானும் அவங்கள கஷ்டப்படுத்துறதும் இல்லை. மாப்பிள்ளை கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. என்னோட மாப்பிள்ளையோட வருமானத்தை வச்சு மட்டும்தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னுடைய மாப்பிள்ளைக்கு எந்த வேலையும் கிடைக்கிறது இல்லை. சுத்தமாக வருமானமும் இல்லை. மாப்பிள்ளையும் கூலிக்கு தான் வேலைக்கு போகிறாரு. சொந்தமாக மாப்பிள்ளைக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இது வரைக்கும் என்னால் வாங்கி கொடுக்க முடியலை. மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். கணவருக்கு கிடைக்கிற 1000 ரூபாயை வச்சு மட்டும்தான் ஓட்டுறோம். ஒரு நேரத்தில் 10 பேர் சாப்பிடணும். இட்லி தோசையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ரேஷனில் அரிசி கிடைக்குது. தினமும் ரேஷன் அரிசி சாப்பாடு தான். காய்கறி விலையெல்லாம் ஏறதால் காசு கொடுத்து காய்கறிகளையும் வாங்க முடியல. இப்போ கொஞ்ச நாளாக பல நேரம் தண்ணீர் கஞ்சி தான் சாப்பாடு. சின்ன பசங்களாக இருக்காங்களே, அவங்களுக்காவது சாப்பாடு கொடுக்கணும்ல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடனெல்லாம் வாங்காமல் இதுவரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது நீடிக்கும்னு தெரியல என்று கண்ணீர் வடித்தால் வேதனையுடன். பெரிய நாயகியுடைய இந்த பரிதாப நிலையானது ஊடகங்களில் வெளியாகி அதை பார்த்த நல்ல உள்ளங்கள் தற்போது பெரிய நாயகிக்கு 4 தையல் மிஷின்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு தையல் மிஷின் கூட தன்னால் வாங்கி கொடுக்க முடியலையே என்று கவலையுடன் இருந்த பெரிய நாயகிக்கு தற்போது நல்ல உள்ளங்கள் படைத்த மனிதர்களால் 4 தையல் மிஷின்கள் கிடைத்திருக்கு. பெரிய நாயகியுடைய மருமகன் தற்போது தையல் மிஷின்களை வைத்து ஆர்டர்களை எடுத்து சொந்தமாக வீட்டிலேயே தையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது குறித்து பெரிய நாயகியிடம் கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, சீட்டு எடுத்தாவது அவருக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு தையல் மிஷின் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல பாரத பறவைகள் அறக்கட்டளையில் இருந்து வினோத்குமார் சாரு மோட்டரோட ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து எங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. அதை வச்சு பக்கத்தில் கிடைக்கிற தையல் வேலைகளை வாங்கி மாப்பிள்ளை தைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து மோட்டாரோட ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்தாங்க. கூடவே 2-3 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்து சாப்பிடக்கூடிய கவலையை போக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சிகரம் முன்னாள் படை வீரர்கள் சுய உதவி குழு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து அவங்களும் பங்குக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருந்து பெயர் சொல்லக்கூட விரும்பாத சார் ஒருத்தர் புதுக்கோட்டையில் உள்ள அவங்க சொந்தக்காரங்க மூலமாக தானியங்கி தையல் மிஷினை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க எல்லோரும் செஞ்ச உதவியை எங்கள் காலம் உள்ள வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களை பற்றின செய்தியை வெளியிட்ட அந்த ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு உதவியர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போது வீட்டிலையே தையல் கடை வச்சு மகளும் மாப்பிள்ளையும் ஆர்டர் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் குடும்பத்தை உயர்த்திடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த உதவி போதும், இதை வச்சு பிழைச்சிடுவோம். உழைச்சி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இனி நாங்களும் உதவணும் சார் என்றார் வைராக்கியம் தொளிக்கும் குரலில். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.